ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நேற்று முன்தினம், அதாவது ஜூலை 23ஆம் தேதி மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். கூட்டணி கட்சிகள் குடைச்சல் கொடுத்தால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தே சந்திக்கவும் தயாராக இருக்கிறது என்றும், அதற்கான ஆலோசனைகளில்தான் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார் என்றும், அதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அந்த குழுவை ஏறத்தாழ 20 மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் அமைத்திருக்கிறார் என்றும் அந்த வீடியோவிலே நாம் பேசியிருந்தோம். அந்த செய்தி கிட்டத்தட்ட மின்னம்பலத்தில் வெளியான பிறகு அடுத்தடுத்து மற்ற அனைத்து ஊடகங்களிலும் அது எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இன்று நாளிதழ்களில் கூட அதுதான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. தனித்து போட்டியிட ஸ்டாலின் ஆலோசனை என்ற அடிப்படையிலே அப்படி ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நாம் சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அது அமைத்த பின்னணி இது பற்றி விசாரிக்கும் போதுதான் திமுக தரப்பில் இப்படி ஒரு ஆலோசனை இருக்கிறது, இப்படி ஒரு யோசனை முதலமைச்சரிடம் இருக்கிறது என்றெல்லாம் நம்மிடம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த செய்தியை வெளியிட்டோம். இந்த நிலையில் இன்னைக்கு ஜூலை 25ஆம் தேதி காலை ஒரு செய்தி ஸ்பார்க் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய முக்கிய சில புள்ளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறாங்க. இது பற்றி விளக்கம் கேட்டு காங்கிரஸ் கட்சியோட டெல்லி மேலிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமையிட்ட என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்தி இன்றைக்கி காலையில் சமூக தளங்களில் வந்தது. நாம் அன்று வெளியிட்டதற்கும், அதாவது ஜூலை 23ஆம் தேதி கூட்டணி கட்சிகள் குடைச்சல் அதிகமாக கொடுத்தால், அதாவது சீட்டுகள் அதிகமாக கேட்குறது அப்படிங்கிறது தான் குடைச்சல்னு அர்த்தம். அப்படி ஒரு குடைச்சல் அதிகமாக கொடுத்தா 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக தனித்து நின்றே சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த செய்திக்கும், இன்றைக்கி வந்த இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் திமுகவை எதிர்த்தும் கண்டித்துமாக தொடர்ந்து பேசி வருகிற ஒரு சூழலில் அது தொடர்பாக டெல்லி மேலிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது அப்படின்ட்டு சமூக தளங்களில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்துச்சு. இதையும் பற்றி நாம் சரி, கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, திமுக இப்படி ஒரு முடிவு ஒன்று எடுக்கலை, ஆனால் அது தொடர்பான ஆலோசனைகளில் அவங்க இறங்கிட்டாங்க, அது உண்மை. அதாவது மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு கல்லூரிகளில் படிக்கும்போது மாதம் 1000 ரூபாய், அதே போல் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய், கலைஞர் கனவு இல்லம், இப்படிப்பட்ட திட்டங்களை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த அரசால் ஒரு நலத்திட்ட உதவியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போலேருந்தே தேர்தல் வேலையை நம்ம ஆரம்பித்தா கூட்டணி கட்சிகளோட தயவு கூட நமக்கு தேவை இருக்காது அப்படின்ற ஒரு கோணத்தில் அந்த திமுகவின் தேர்தல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் நம்ம அன்றைக்கி விரிவாக பார்த்தோம். சரி, இது குறித்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்குது அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசணும். காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை பதவியேற்று கொண்டவுடன், தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார், தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் மாநில தலைவராக வந்தார். அப்போது அவர் பதவியேற்று கொண்டவுடன் அவர் நடத்திய முதல் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலே அவர் பேசியது என்னென்னா, காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய தொங்கு சதை கிடையாது அப்படின்ட்டு தான் முதல்ல பேசினார். அதற்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் என்ன பேசுகிறாருன்னா, 1967 நாம் ஆட்சியை விட்டு இறங்கினோம், கிட்டத்தட்ட இத்தனை வருட காலம் நாம் வீணடித்து விட்டோம், இனியும் ஒரு நொடி கூட நாம் வீணடிக்கக்கூடாது, காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான தீவிரமான வேலைகளில் நாம் இறங்க வேண்டும், அதற்கு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தணும், இல்லைன்னா நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க என்பதுதான் தொடர்ந்து அவருடைய டோனாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீபத்திலே நடந்த காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டத்தில் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், கூட்டணி கட்சினா இப்போ விடுதலை சிறுத்தை இருக்குன்னா அவங்களும் திமுக அரசு செய்கிற சில விஷயங்களை எதிர்த்து சொல்கிறாங்க, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எதிர்த்து போராட்டம் கூட பண்ணுறாங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சியும் நம்ம அப்படி பண்ண மாட்டோம், நாமளும் நம்மளுடைய அரசியலை கூட்டணியால் இழந்துவிடக்கூடாது, நமக்கு என்ன கொள்கையோ நம்மளுடைய கருத்து எதுவோ அதை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் 2026 அமைய போகிற ஆட்சியிலே காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும்
என்று சொன்னார். இப்படிலாம் கருத்துக்கள் வந்த இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு நேற்று முன்தினம் வந்தது. ஜூலை 23ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை வெளியிட்ட ஒரு அரசாணையில் புதிய நியமனங்கள் வந்தது. அதாவது மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக இதுவரை இருந்த பீட்டர் அல்போன்ஸுக்கு பதிலாக கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார் ஜோ அருண் நியமிக்கப்படுகிறார் என்று அறிவிப்பு வந்தது. பீட்டர் அல்போன்ஸோட தலைமையில் செயல்பட்ட மற்ற நிர்வாகிகளும் மாற்றப்பட்டு ஜோ அருண் தலைமையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், 2021 ஜூலை 29ஆம் தேதி தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸை முதலமைச்சர் ஸ்டாலின் நியமித்தார். இப்போ அவருடைய பதவி காலம் 3 வருடங்கள். அது இந்த ஜூலை 29ஓட அது முடிவடையுது. அது முடிவடைவதற்கு ஒரு 5-6 தினங்கள் முன்பாகவே பீட்டர் அல்போன்ஸுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகளை தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை ஆணைய தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ 2021 கொடுத்தாங்க. பீட்டர் அல்போன்ஸ் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட தனக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட இது பற்றி உரையாடும் போது மீண்டும் என்னையே நியமிப்பார்கள் அப்படின்னு தான் நம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியும் எதிர்பார்த்தது பீட்டர் அல்போன்ஸுக்கு மீண்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்மள்ட்ட கூட கேட்பாங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து வேற யாரும் நியமிக்கலாமா என்று நம்மிடம் கேட்பார்கள் என்று காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்தது. ஆனால் அதே நேரம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சிகளும் தங்கள் கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை இந்த ஆணையத்தோட தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசியல் ரீதியான, அரசியல் சார்ந்த ஒருத்தரை நியமிக்காமல் கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார் ஜோ அருண் அவரை இன்னைக்கு அரசு நியமிச்சிருக்காங்க. இப்போ இதிலிருந்தே காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி பார்க்குதுன்னு உங்களுக்கு புரியுதா என்று நம்மிடம் கேட்கிறார்கள். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து எந்த ஒரு முக்கியமான ஒரு வாரிய தலைவர் பதவியோ அல்லது முக்கியமான நியமனங்களிலோ காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவு பங்கு இல்லை. நாங்கள் அரசு வழக்கறிஞர் பதவிகள் சிலரிடம் கேட்டோம், அது கூட எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக KS அழகிரி இருந்தார். அவர் முதலமைச்சர்கிட்ட இது பற்றி பேசினார். அப்போதும் எந்த பதவியும் இல்லை. அழகிரி மாறி இப்போது செல்வ பெருந்தகை வந்துவிட்டார். இவரும் சில விஷயங்களை அரசின் தலைமைக்கு எடுத்துச் செல்கிறார். இந்த ஆட்சியால் நாங்களும் கூட்டணியில் இருக்கோம், தேர்தல் வேலை பார்த்தோம், ஆனால் இந்த ஆட்சியால் எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் ரொம்ப விரக்தியாக தான் சொல்கிறாங்க. அதே நேரம் இதே போல் டெல்லி தலைமையிடமிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அதாவது தமிழ்நாட்டு புள்ளிகள் திமுகவை ஏற்று பேசுகிறாங்க, அதை பற்றி விளக்கம் கொடுங்க அப்படின்னு வர்ற செய்தியெல்லாம் அது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவோ ஒரு விளக்கம் கேட்போ அப்படி எதுவும் இல்லை. பார்லிமெண்ட்டில் திமுக எம்பிக்கள் சிலர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து இது பற்றி வருத்தப்பட்டிருக்கலாம். அந்த வருத்தத்தின் அடிப்படையில் அவங்க ஏதாவது கேட்டிருக்கலாம். மற்றபடி அதிகாரப்பூர்வமாக இப்படி விளக்கம் கொடுங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அறிவுறுத்தலும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லியிலிருந்து எதுவும் இல்லை என்று சொல்கிறாங்க. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே மிகவும் வருத்தமாக தான் இருக்கோம், திமுக அரசில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த ஒரு பெரிய பலனும் இல்லை என்பதில் நாங்கள் உள்ளபடி வருத்தமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் தேசிய அளவில் எங்களுடைய டெல்லி தலைமை என்ன நினைக்குதுன்னா, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்களை நம்பி ஆட்சி ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இன்னும் ஓரிரு வருடங்களில் மோடி அரசாங்கத்துக்கு ஆபத்து காத்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த நிலைமையில் திமுக போன்ற ஒரு உறுதியான ஒரு நீண்டகால தோழமையை இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல டெல்லி தலைமை உறுதியாக இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அதை பற்றி நாங்கள் என்ன தான் வருத்தப்பட்டாலும் டெல்லி தலைமை அப்படி ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு எந்த சூழலும் இல்லை அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியோடைய இங்கே இருக்கிறவங்களோட விளக்கமாக இருக்குது. சரி, கூட்டணியிலே சலசலப்பை கிளப்பக்கூடிய இன்னொரு முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க. அதாவது கடந்த ஜூலை 20ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஜூம் வழியாக நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள், அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் பெரிய அளவில் வெளியே வரவில்லை. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்தில் முதலில் திருமாவளவன் அவர்கள் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதிலே
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்பட்டதாகவும், அதன் பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை நேரில் சந்தித்த போது அது குறித்து விளக்கம் அளித்ததாகவும், அப்போது முதலமைச்சர் தன்னுடைய வருத்தத்தை அவரிடமே நேரடியாக வெளிப்படுத்தினார் என்று கூட நான் பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் என்ன நினைக்கிறாங்க இந்த டெவலப்மெண்ட்டுகளை பற்றி? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிகமான இடங்கள் கொடுக்கக்கூடாது, அப்படி அவர்கள் அதிகமாக கேட்டால் நாம் தனித்து போட்டியிடவும் இப்போதே ரெடியாக இருக்கணும் அப்படின்ற திமுகவோட இந்த நிலைப்பாட்டை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நினைக்கிறான்னு கேட்டபோது தான் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடைபெற்ற சில விவாதங்களை நம்மிடம் சொல்கிறார்கள். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கட்சியை பலப்படுத்துவது பற்றித்தான் கிட்டத்தட்ட நீண்ட நேரம் அவர் உரையாற்றியிருக்கிறார். முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதாவது இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 144 மாவட்ட அமைப்புகள் இருக்குது கட்சி ரீதியாக. இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தேர்தல் யூனிட் இருக்குல்ல, தேர்தல் அலகு, அதையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக அழகாகவும் நாம் மாற்றணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது முழுக்க தேர்தலை அடிப்படையாக வைத்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதவிகள் அமைக்கப்பட போகின்றன. அதாவது 234 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 234 மாவட்டம். ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி தான். அதற்கு அடுத்தது ஒன்றியம், அதுக்கு அடுத்தது ஒன்றிய குழு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சில், அதற்கு அடுத்தது பூத், வார்டு. இந்த நிலையில் இப்படியாக தேர்தல் யூனிட் எப்படி இருக்கிறதோ அந்த யூனிட்டுக்கு ஏற்றார் போல கட்சி பதவிகளை நாம் வகைப்படுத்த வேண்டும். 234 மாவட்ட செயலாளர்கள், அதுக்கு அடுத்தது ஒன்றிய செயலாளர்கள், எவ்வளோ ஒன்றியம் இருக்கோ அந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஒன்றியம் இருக்குல்ல, அந்த அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் ஒன்றியம். அதே போல் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் இருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்த உறுப்பினர், அதுக்கு அடுத்தது வார்டு, பூத். இப்படியான நிர்வாக அமைப்பை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக, அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலமாக தேர்தல் வெற்றி காண வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சியின் நிர்வாக அமைப்பை முழுக்க மாற்றியிருக்கிறார் திருமாவளவன். ஏன் என்று கேட்கும்போது தான் நம்மளுடைய பலத்தை நாமே நிரூபிக்க வேண்டும். அதாவது இப்போ கூட்டணியில் இருக்கோம். திருமாவளவன் சொன்ன வார்த்தை, இப்போது வரை நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே உறுதியாகத்தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய கட்சியை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உள்ளாட்சி எலெக்ஷனில் கடந்த முறை நமக்கு பல கசப்பான அனுபவங்கள் இருந்தன. திமுக தலைமை இந்த இடம் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு ஒதுக்கும், ஆனால் அந்த உள்ளூர் திமுக நிர்வாகிகள் நமக்கு அந்த இடத்தை அளிப்பதில்லை. இது பற்றி நான் அன்றைக்கே வருத்தப்பட்டு வெளிப்படையாக சில விஷயங்களை நான் வெளியிட்டேன். அந்த நிலையில் அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தால் அதில் திமுகவுடைய தயவு இல்லாவிட்டாலும் நாம் வெற்றி பெறும் அளவுக்கு நாம் வலிமையாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நம்முடைய கட்சி அமைப்பை, அந்த நிர்வாக அமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அந்த கூட்டத்திலே பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணி பற்றி இவர்கள் வைத்திருக்கிற அபிப்பிராயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று டெல்லியிலே, அதாவது ஜூலை 24ஆம் தேதி ஆந்திராவின் முன்னாள் முதல்வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதாவது ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவிக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் முக்கிய நிர்வாகிகள் ஆங்காங்கே ஆளுங்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி நிர்வாகிகளால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் இதெல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணி, இதுதான் ஆந்திராவில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு நீதி வேண்டும் என்று டெல்லியிலே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அதிமுக சார்பில் எம்பி தம்பிதுரை போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக அங்கே எடுத்திருக்கிறது. அதே போல் இந்தியா கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் போய் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோரும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சென்று இந்தியா கூட்டணி சார்பிலே இதை கண்டிக்கிறோம் என்று சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, சந்திரபாபு நாயுடு கட்சி ஆகிய கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக அந்த தங்களுடைய நிலைப்பாட்டை அங்கே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே நேரம் நேற்று மாலை ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அதில் திமுகவை சேர்ந்த யாரும் இல்லை என்பது
அவருடைய பட்டியலிலிருந்து நமக்கு புரியுது. ஆக நாயுடுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று வேறு சில காரணங்களால் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே கலந்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, திமுக அங்கே போகவில்லை என்றாலும் கூட இந்தியா கூட்டணி சார்பில் திருமாவளவன், ரவிக்குமார் அங்கே சென்று ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தங்கள் ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் என்ன சொல்ல வருதுன்னா, நாங்கள் இந்திய அளவிலே இந்தியா கூட்டணியிலே இருக்கிறோம், காங்கிரஸோடு எங்களுடைய உறவு பலமாக இருக்கிறது என்பதை பாஜகவுக்கு எதிராக எந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுப்போம், அது பாஜக எதிராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்ற ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு அளித்ததன் மூலம் வெளியிட்டிருக்கிறதோ என்றும் அந்த கட்சியிலேயே ஒரு பேச்சு இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.